அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ச கார்த்திகேயன், உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷப் கீப்பர் கல்லூரி, தன்னாட்சி, திருச்சிராப்பள்ளி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, செய்யுள் இயற்றும் முறைகள். பொதுவாக அந்த சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கியம் வரைக்கும் எல்லா இலக்கிய வகையும் எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பொதுவாக நற்றினை, குறுந்தொகைன்னு அந்த பாடப்பகுதியை மட்டும்தான் படிப்பாங்க. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சு போறோம்னா, அந்த பாடலை எவ்வாறு இயற்றுவது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பல்வேறு விதமான செய்யுள் வகைகள் அறிய வந்துகிட்டு தான் இருக்குது. அதுல நம்ம அந்த இலக்கிய வகையை பார்த்த மாத்திரத்தில் படிக்கிறதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அது போன்ற செய்யுட்களை நாம் எவ்வாறு இயற்றுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வகையில K6 நாலேஜ் 6 கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள அடங்கும். ஒரு செய்யுளை எவ்வாறு இனம் காண்பது, அடுத்து அது போன்ற செய்யுள்களை எவ்வாறு நாம் உருவாக்குவது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இது ஒரு பெரிய தலைப்பு. குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள ரத்தின சுருக்கமாக என்ன பார்க்க முடியுமோ அதை நம்ம பார்ப்போம். இதில் நம்ம முதல்ல தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா, மரபு கவிதை, புது கவிதை, இந்த இரண்டுக்குமான ஒரு வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல மரபு கவிதைன்னா என்ன, அடுத்து புது கவிதைனா என்ன அப்படிங்கிறது. மரபு கவிதை என்பது இலக்கண நூல்கள், தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள்ல நிறைய படிச்சு அதில் வர அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள யாப்பு விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நூல்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கறது மரபு கவிதை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியமா இருக்கட்டும், பின்னாடி இருக்கக்கூடிய சங்க மருவி இலக்கியமா இருக்கட்டும், அதான் நம்ம மரபு கவிதை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புது கவிதை. இந்த புது கவிதைங்கிறது தற்காலத்துல உள்ளது. பாரதியாரா இருக்கட்டும், பாரதிதாசனா இருக்கட்டும், பின்னாடி வந்த புது கவிதை ஆசிரியர்கள் யாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த ஒரு இலக்கண கட்டுப்பாடுமே இல்லாம அவங்களுக்கு தோன்ற ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடா கவிதையை வடிப்பாங்க. அதற்கு பெயர் புது கவிதைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த புது கவிதை இந்த காலத்துல எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன வரையறை. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மூனை தேர்கள், தனிமொழி சேனை, இது போன்று எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இயல்பா ஒரு கவிஞனுக்கு என்ன தோணுதோ அந்த தோன்ற விஷயத்த எடுத்துரைப்பது தான் என்னது, புது கவிதை. அடுத்து மரபு கவிதை எவ்வாறு கண்டுபிடிப்பது, மரபு கவிதை எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து அந்த செயலை இயற்ற முடியும். அதற்கு முக்கியமானது 4 பா வகைகள். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இந்த 4 பா வகைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பா வகைகளுக்கும் 4 வகையான ஓசைகள் கொடுத்துருக்காங்க. இப்ப வெண்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செப்பலோசை, ஆசிரியப்பான அகவலோசை, கலிப்பான துள்ளலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை. இங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு பாவுக்கு மட்டும் அந்த பாவிற்கான ஓசைகள் கொடுத்துருக்காங்க. வெண்பாவிற்கு செப்பலோசைன்னு. அது போன்று ஒவ்வொரு பாவையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப இந்த பாவகைகளை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிறது செய்யுள் உறுப்புகள். ஏன்னா நம்ம செய்யுள் இயற்றும் முறைகள் தான் இந்த ஒரு தலைப்பே. அப்ப செய்யுள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு செய்யுள் உறுப்புகள்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு 6 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 உறுப்புகளை வைத்து தான் நம்ம செய்யலை. முதல்ல இது என்ன வகையான பாவகை. இப்போ ஒரு நற்றினை, குறுந்தொகைன்னு இருக்குன்னா அதெல்லாம் ஆசிரியப்பா. பின்னாடி வந்த திருக்குறளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெண்பா. அதுக்கப்புறம் இருக்கிறது வஞ்சிப்பா, கலிப்பா. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஒவ்வொரு வகையான தலைகள், ஆசிரியர் தலை, ஒவ்வொரு தலை வச்சிருக்காங்க. நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலைன்னு தலைகள்னு பின்னாடி ஒரு 7 வருது. அந்தந்த பாவிற்கு அந்தந்த தலைகள் வரும். இப்ப ஆசிரியர் தலை வந்தா அது ஆசிரியப்பா, வெண்தலை வந்தா அது வெண்பா. அப்ப அந்த வெண்தலை எப்படி வருதுங்கிறது தான் நம்ம அடுத்து இருக்கக்கூடியது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு எழுத்து, அசை, சீர்னு சொல்லுவாங்க. இந்த அசை சீர்லாம் பள்ளி பருவத்திலேயே எல்லாருமே படிச்சிருப்பாங்க. நேரசை, நிறையசை, குரில் குரில் தனித்து குரில் ஒட்டெடுத்து வந்தால் நேரசை அப்படின்ட்டு. அடுத்து சீர். சீருங்கிறதுலதான் இது 2 சேர்றது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படிங்கிறது அந்த வாய்ப்பாடோடய அப்படியே வச்சிருக்காங்க.
நேர் 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 தேமாங்காய், நேர் நிறை நேர் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா இந்த அசையோட சேர்த்து அந்த வாய்ப்பாடை நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ தேமாங்காய்னு ஒன்று இருக்குன்னா நிறையா இந்த போட்டித் தேர்வுகளில் கூட இதை கேட்பாங்க. நேர் 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 தேமாங்காய்னா தேமாங்காய்க்குரிய வாய்ப்பாடு என்னன்ட்டு இதை நம்ம மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். இதில் உள்ள அப்படியே பிரிச்சாலே போதும். தே மாங்காய், நேர் நேர் நேர், ஒரு சின்ன அளவீடுக்காக இதை கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து இது இந்த சீரை வந்து நாலு சீரா பிரிப்பாங்க. இந்த இடத்துல 3 சீர் இருக்கு. இந்த நேருங்கிறதுனா ஒரு சீர், நேர் நேர்னா 2 சீர், நேர் நேர் நேர்னா 3 சீர். அவ்வளவுதான். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் அப்படின்ட்டு. இப்ப நேர்னு வந்தா 4ன்னு குறிப்பாங்க, நேர் நேர்னு வந்தா தேமான்னு குறிப்பாங்க, நேர் நேர் நேர்னு வந்தா தேமாங்காய்னு குறிப்பாங்க. இதுக்கு அடுத்து நாலசை சீரும் இருக்கு. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருக்குறள் அவங்க கொடுத்துடுறாங்க. ஏன் பாருங்க, பிறர் நாணத்தக்கது தான் நானா நாயின் அறம் நாணத்தக்கது உழைத்து அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள்ல எப்படி இந்த சீர் வகைகளை பார்க்கறது அப்படிங்கிறது தான். இப்ப பிறர் நாண, இருகுறில் ஒற்று, தனி நெடில், ஒரு குரில் ஒரு ஒற்று. இதுக்கு அப்படியே நிறை நேர் நேர் புளிமாங்காய். அடுத்து தக்கது தான், அப்படியே நீங்க அது சைடு அந்த வாய்ப்பாடோட கொடுத்துருக்கு. இப்ப என்ன இங்க பெரிய விஷயம்னா, ஒரு பாவகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவகையை கண்டுபிடிக்கும் போது இது வெண்பா. இப்ப வெண்பால எப்படி வரணும்? வெண்சீர் மட்டும்தான் வரணும், வெண்தலை மட்டும்தான் வரணும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இப்படித்தான் அதுல வரணும். இதுல வேற ஆசிரியர் தலையோ வஞ்சித்தலையோ கலித்தலையோ இதுல எந்த ஒரு சூழலையும் இடம்பெறக்கூடாது. நீங்க எப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னாலும் வெண்சீர் மட்டும்தான் வரும். அதுக்கு கீழே உங்களுக்கு டிஃபைன் கொடுத்துருக்கு. இயற்சீர் வெண்டலைன்னு கேட்டீங்கன்னா மாமுன் நிறை, விலமுன் நேர். இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது? புளிமாங்காய். புளிமாங்காய்ங்கிறதுல இங்க கடைசியா இருக்கிறது காய், இதுல அடுத்ததுல தொடங்குறது நேர். அப்ப காய் முன் நேர், வெண்சீர் வெண்டலை. அப்ப இது என்னது? வெண்பாவிற்கு உரியது. அடுத்ததுல பாத்தீங்கன்னா கூவிலம், விலமுன் நேர். விலமுன் நேர்னா என்னது? இயற்சீர் வெண்டலை. அடுத்து காய் முன்னேர், வெண்சீர் வெண்டலை, மாமுன் நிறை, இயற்சீர் வெண்டலை, இப்படின்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சு பொருத்தி பார்த்துக்கணும். இப்ப அதே மாதிரியே அடுத்து இன்னொரு ஒரு குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஒரு குறள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 சீர் இருக்கும். ஒரு குறளுக்கு மேல 4 சீரு, கீழே 3 சீர், மொத்தம் 7 சீர் இருக்கும். அது அப்படியே பிரிச்சு, இதுக்கு பேரு பள்ளி பருவத்துல வந்து அழகீட்டு வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல முடிக்கிறது தானே தவிர்த்து கல்லூரி பருவம்னு வந்துட்டாலோ அதுக்கு மேல உள்ளதுக்கோ அந்தந்த ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் உடைச்சு பார்க்கறது கிடையாது. வார்த்தையோட சேர்த்து அந்த வாய்ப்பாடையும் சேர்த்து பார்க்கணும். இப்ப எப்பவுமே ஒரு வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பாடோட கடைசி வார்த்தையையும் அடுத்து வரக்கூடிய அசையையும் பொருத்தி பார்க்கணும். அப்ப காய்முன் நேர், வெண்சீர் வெண்டலை, மாமுன் நிறை, இயற்சீர் வெண்டலை, மாமுன் நிறை, காய்முன் நேர், அப்படிங்கிறது தான் இது ஒரு சின்ன ஒரு கணக்கீடு. அடுத்து இதுல ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு. முன்னாடி பார்த்ததுதான் விலமுன் நிறைன்னு வந்தா இப்போ ஒவ்வொரு ஒரு செயல்ல உள்ள அந்த முதல் சொல்லோட கடைசி அசையும் அடுத்த சொல்லோட முதல் அசையும் எவ்வாறு ஒன்றி வருது, அப்படி ஒன்றி வர்றதுக்கு எந்தெந்த மாதிரி கணக்கீடு வச்சிருக்காங்க. இப்ப விலமுன் நிறைன்னு வந்தா அது நிறையொன்று ஆசிரியர் தலை, மாமுன் நிறை, விலமுன் நேர்னு வந்தா இயற்சீர் வெண்டலை. இப்ப இதுக்கு ஒரு 7 தலை கொடுத்துருக்காங்க. அந்த 7 தலைகள்னா ஒவ்வொரு பாவகைக்கு நம்ம கணக்கீடு செய்யறது. அடுத்த அடிவகைகள். அடிவகைகள் ஒவ்வொரு அடி, இப்ப இருசீரடி, முச்சீரடி, நாற்சீரடி அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. இப்ப 4 சீரடி வந்தால் அதுக்கு பேர் அளவடி. இதுவே 5 சீர் வந்தால் அது நெடிலடி, 6 சீர் வந்தா அது களி நெடிலடி அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து தொடை வகை, தொடை விகற்பம். ஒரு பாடல் 4 அடியில இருக்கு. அந்த 4 அடியில இருக்கிற பாடல்ல பல்வேறு விதமான தொடைகள் ஒன்றோடு ஒன்று பொருந்தி வரலாம். இப்ப பள்ளியிலேயே இதை படிச்சிருக்கலாம். ஒரு பாடல்ல இருக்கிற 4 அடியில முதல் எழுத்து மட்டும் ஒன்றி வந்தால் அது மோனை, 2ஆம் எழுத்து மட்டும் ஒன்றி வந்தால் அது எதுகை, ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி வந்தால் இப்ப இரவு பகல் அப்படின்னு வந்தா
அது முரண். கடைசி எழுத்து கூடும் வாடும் அப்படின்னு வந்தா அது இயைபு. அடுத்த அளபடை, உயிர் அளபடை இருக்கு, ஒற்றளபடை இருக்கு. பின்னாடி வர இரட்டை, அந்தாதி, செந்தொடை இதெல்லாம் என்னன்னா ஒரே சொல்லே 2 முறை இருந்தால் இரட்டை. ஒரு சொல்லின் ஒரு வார்த்தையோட கடைசி எழுத்தும் முதல்ல சேர்றதும் ஒன்றாக அமைந்தால் அது அந்தாதி. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். பாருங்க, இது தொடை விகற்பம். ஒரு 4 சொல் இருக்கக்கூடிய ஒரு அடியில ஒவ்வொரு சொல்லுக்குமான தொடர்பை எடுத்துரைப்பது. முதல் 2 சொற்கள் சேர்ந்து வர மாதிரி இருந்தா அதுக்கு பேரு இணை. இங்க மோனைன்னு கொடுத்துருக்கிறது மாதிரி எதுகை, இயைபு, முரண், அளபடை அப்படின்னு நம்ம அது 7 35 கால்குலேஷன் வரைக்கும் போகும். ஆனா இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டிற்காக மோனையை மட்டும் கொடுத்துருக்கோம். இதுல எதுகையும் கொடுக்கலாம், இயைபையும் கொடுக்கலாம். இப்ப மோனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ஒரு 4 சொல் இருக்குன்னா அதுல முதல் 2 சொல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இணை. 1 3ன்னு இருந்தா பொழிப்பு, 1 4ன்னு இருந்தா ஒருவு, 1 2 3 இருந்தா கூழை, அடுத்து மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்னு அது நீண்டுகிட்டே போகும். அடுத்து பாக்களோட வகைகளுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கு. இப்ப வெண்பா, இப்போ 4 பாவகை இருக்கு. வெண்பா, ஆசைப்பா, வஞ்சிப்பா, களிப்பாண்டு. இதுல ஒவ்வொரு பாவகைகளுக்குமே வகைகள் தனித்தனியா இருக்கு. இப்ப பாருங்களேன், வெண்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை வகை இருக்கு. 2 அடி மட்டும் வந்தா அது குறள் வெண்பா. 3 அடி வந்தா, இப்ப திருக்குறள் எடுத்துங்க, 2 அடிதான், அப்ப அது குறள் வெண்பா. இதுவே 3 அடி இருந்துச்சுன்னா அது சிந்தியல் வெண்பா. 4 அடி இருந்தா நேரிசை வெண்பா. 4 அடியில தனிச்சொல் பெறாமல் வந்தால் அது இன்னிசை வெண்பா. 5 அடிக்கு 4 அடிக்கு மேல 5 6 7ன்னு வந்தா அது பகுருடை வெண்பா. பல்தொடை நிறைய இருக்கிறது தான். இது மாதிரி ஒவ்வொரு பாவகைகளும் இயற்று முறையையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நன்றி, வணக்கம்.